ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் எமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய திமஹே தன்னோ மந்த பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி என்ன சொல்கிறது. சனி பகவான் உங்களை சோதிக்கிறார், கவனமாக நடந்தால் வெற்றி உங்களுக்கே. இந்த வரிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே மேஷராசிக்காரர்கள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பணியிலும் குடும்பத்திலும் சிறிய தடை வந்தாலும், கடுமையான நிலை வந்தாலும், பொறுமையாலும் உங்களது உழைப்பாலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். ஸோ அதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும், பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் உறவுகள் வலுவாகும், பயன்படுத்திக்கோங்க. ஓரளவு இதெல்லாம் சனி பயிற்சியோடைய சில விஷயங்கள். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நண்பர்களால் அல்லது சகோதர உறவுகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் சரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். உடல் சோர்வு, மன அழுத்தம் அதிகமாக இந்த சனி பயிற்சியிலே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சரி, வேலை எனக்கு எப்படி சார் இருக்கும், வேலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை தொடர்பான சில தடைகள், ஒப்பந்தங்களில் கவனம் தேவை. வேலையில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வேலைக்கு போனோம், நிம்மதியாக வேலையை விட்டு வந்தோம் அப்படிங்கிறதே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு எவனாவது ஏதாவது மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவானுங்க. ஏண்டா இந்த ஏதோ ஒரு இப்போ நடுவில் கூட சொல்கிறாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு, வேலைக்கு போகவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. என்றைக்குமே ஓடின்னு இருக்கலாம் நான் பைத்தியக்காரனா சொல்லுங்கள். எல்லாம் அத்தனை பேர் காலையில் பாருங்கள், அத்தனை பேர் வேலைக்கு ஓடின்னு இருக்காங்களே, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எதுன்னு ஓடின்னு இருக்காங்களே, சும்மாவா சொல்லுங்கள். அதனால் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு சில மாதங்களுக்கு தாமதமாக வரும். சில புதிய பொறுப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை சில ஏதாவது ஒரு
ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தாமதமாக வரும். அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். கூட பொறுமையாக இருங்க. குடும்ப உறவுகளில் பொறுமை மற்றும் நிதானம் தேவை. ஒரு சண்டை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில் சிறிய மனக்கசப்பு ஏற்படும். புதுமண தம்பதிகள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக பேசுங்க, கவனமாக வாங்க. பழைய தவறுகளை நினைவூட்டும் சில முக்கிய விஷயங்கள்லாம் உண்டு. இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய தவறுகளை சுட்டி காட்டி பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புதிய சந்திப்பு அல்லது புதிய ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சில பேருக்கு வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்துட்டோன்னா புதிய முதலீடுகளை கூடியமான வரைக்கும் நம்ம தவிர்க்கலாம். வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம். எதையாவது கொண்டு லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பணம் கிடைக்காம கஷ்டப்படாதீங்க. முக்கியமான ஒரு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை முழுமையாக கவனமாக நடத்தவும். இப்போ ஒரு சொத்து தொடர்பாக பேச போகிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அதில் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். அவசரம் காட்டாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு சில பேருக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கிய தேர்வுகளில் ஸ்மால் டிலே ஆர் டிஃபிகல்ட்டி ஏற்படும். கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். லீகல் அண்ட் கோர்ட் கேசஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் பழைய வழக்குகளில் மைனர் டிலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வழக்கு தொடங்க வேண்டுமானால் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் தேவை. புதிய வழக்கு தொடர போகிறீங்க, புதிய வழக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு. ஹெல்த் எடுத்துட்டோம்னு சொன்னால் தலைவலி, மன அழுத்தம், சோர்வு அதிகரிக்கும். சனி பகவான் ஆலயத்தில் சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் சாத்தி, கருநீல வஸ்திரம் சாற்றி 9 பிரதட்சிணம் எள்ளு, கருப்பு எள்ளு, நல்ல கருப்பு எள்ளு கடையில் கேட்டேன்னு சொல்லுவாங்க, எல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு எள்ளு வாங்கி அந்த ஒரு சின்ன ஒரு இதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சு 9 தடவை பிரதட்சிணம் அர்ச்சனை பண்ணுங்கள். காலையில் எழுந்திருந்து அதே போல் சூரிய நமஸ்காரம் முடிஞ்ச அளவில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. சனி பகவான் சோதனை தருகிறார், ஆனால் கவனமுடன் நடந்தால் வெற்றி உறுதி. அது உங்களுக்கு. ஸோ மேஷ ராசி பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு 80% வரைக்கும் இருக்குது. 80% வரைக்கும் இருக்குது. 20% சமாளிச்சுண்டு இருக்கீங்க. கவனமாக இருங்க. ஓம் சம் சனீஸ்வராய நமஹா, ஓம் சம் சனீஸ்வராய நமஹா 108 தடவை சொல்லுங்கள். மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காலபைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய குபேர சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் அமோகமாக இருங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.